ரீசெண்டாக எல்லாருமே இந்த துபாயில் போயிட்டு இருக்கிற வெள்ளத்தை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக சைனாவில் வெள்ளம் மழை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்குங்க. துபாயில் கம்பேர் பண்ணும்போது 50 மடங்கு அதிகமாக பொழந்து கட்டுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இந்த வாரில் ஜெயிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு $60 பில்லியன் அமெரிக்கா வெப்பன்ஸுக்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்காக. இந்த ஷிப்மெண்ட் நெக்ஸ்ட் 1 வீக்கில் உக்ரைனை சென்றடையும். வாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி. வாங்க வீடியோ கொடுப்பலாம். சைனாவில் காங்டாங்கிற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஊரை விட்டே காலி பண்ணி வேறு ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தா குறிப்பாக இந்த காங்டாங் பகுதியில் தான் இந்த மழை வெள்ளம் எல்லாமே அந்த ஊரை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்குங்க. இருக்கிறதுலே இந்த ஊர் பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு தாழ்வான பகுதியில் மாட்டிக்கிச்சு. அந்த ஒரு காரணத்தினாலேயும் இந்த ஊர் அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 11 பீப்புள் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. இன்னும் ப்ராப்பர் டேட்டா அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணல. தற்காலிகள் தகவல் படி ஒரு 11 பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும். அங்கே இருக்கிற ஆறுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சில டேம்ஸ் உடஞ்சிடக்கூடுங்கிற ஒரு அச்சத்துலேயும் சைனீஸ் கவர்மெண்ட் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சில பிரிட்ஜஸ்லாம் உடஞ்சி அப்படியே ரோட்டில் அடிச்சுட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காங்டாங்கிற ஒரு பகுதியில் தான் சைனாவோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் பிளானட்ஸும் அங்கங்கே நிறையா இருக்கிற இடம் இந்த காங்டாங். இந்த ஒரு காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு 127 மில்லியன் பீப்புள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வசிச்சுட்டு வராங்க. ஸோ மற்ற எல்லா ஊரை காட்டிலும் சைனாவில் குறிப்பிட்ட இந்த ஊரில் தான் மக்கள் அதிகமாகவே வசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ஊரில் வெள்ளம் வரும்போது நிறைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வால்யூம் ஆஃப் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட சைனாவோட ஓவரால் ஜிடிபியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக. எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் தான் சைனாவோட நிறைய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ரன் ஆகும்போது கண்ட்ரிக்கு மேஜர் அமௌண்ட் ஆஃப் எக்கனாமி அந்த பர்டிகுலர் ஊர்லேருந்தே ஜென்ரேட் ஆகும். அப்படி இந்த காங்டாங்கிற இடம் அடி வாங்கியிருக்கிற பட்சத்தில் சைனாவுக்கு வர எக்கானமியில் ஒரு 17% இந்த ஒரு காலத்தினால லாஸ் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு சைனாவுக்கும் மிகப்பெரிய ஜிடிபி லாஸ்ன்னே சொல்லலாங்க. இது வரைக்கும் சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு எஸ்டிமேட்டட் லாஸாக $19 மில்லியன் இது வரைக்கும் இந்த மழையால் லாஸ் ஆகிருக்கு, இந்த வெள்ளத்தால் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. லாஸ்ட் ஜூலையில் பார்த்தீங்கன்னா சைனாவில் பெய்ஜிங்கில் ஒரு மழை அட்டின்னு அடிச்சுது. அந்த மழை 140 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச அதே மழை தான் சைனாவை ஹிட் பண்ணிச்சின்னு சொன்னாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைனா மழையாலும் வெள்ளத்தாலையும் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து உக்ரைன் அப்டேட். ரீசெண்டாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு $60 பில்லியன் உண்டான வெப்பன்ஸை உக்ரைனுக்கு சப்ளை பண்ணதான் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 வீக்கில் போய் உக்ரைன் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷிப்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்மெண்ட்டில் என்னென்ன வரப்போகுதுன்ட்டு ஜெலன்ஸ்கே தெரியல. அவரே ஒரு ரொம்ப சர்ப்ரைஸோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய பெரிய ஆயுதம்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி யூஎஸ் தரப்பலன்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக எதுக்காக அனுப்பிச்சுட்றாங்கன்னா, ஓகே நம்ம ரஷ்யாவோட சீரியஸாக எப்படியா ஜெயிச்சாகணுங்கிற ஒரு ஸ்டாண்டாக யூஎஸும் எடுத்துட்டாங்க போல இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு உண்டான வெப்பன்ஸை சாங்ஷன் பண்ணி உக்ரைனுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இல்லாட்டி இவங்க தோற்றுருவாங்க, இல்லை இவங்க அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு நினச்சிருந்தா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்குலாம் வெப்பன்ஸ் அனுப்பிச்சுடவே மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேயும் இதை நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த உக்ரைன் பார்த்திங்கன்னா இந்த செவாட்டால் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை போட்டு தள்ளிட்டாங்க ரீசெண்டாக. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ஒரு ஷிப்புங்கிறது பல ஆயிரம் கோடி டாலர்ஸில் உருவாக்குற ஒரு விஷயம். அது ஒரு சாதாரண ஷிப் கிடையாது, அது ஒரு வார் ஷிப். அந்த ஷிப்பையே இவங்க போட்டு தள்ளும் போது வாரில் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணால் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுங்க. அந்த மாதிரி தான் உக்ரைன் பண்ணியிருக்கிறதால இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு ஷிப்பும் இல்லாமல் மோஸ்கா ஃப்ளாக் ஷிப்புங்கிற ஒரு 110 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஷிப்பையும் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்டிங் ஆனும்போது அங்கே இருக்கிற மக்களை மீட்கிறதுக்காக இந்த வார் ஷிப்பை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அந்த டைமில் உக்ரைன் இந்த ஷிப்பை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரீமியா ஷிப்பை ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி 2014, அதாவது ஒரு 7-8 வருஷம் தாங்க ஆச்சு. அப்பேற்பட்ட ஷிப்பே உக்ரைன் போட்டு தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த வார் ஆரம்பித்து 3 ஷிப்பை போட்டு தள்ளியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே ஒரு பல ஆயிரம் மில்லியன் டாலர்ஸ்க்கு இழப்பை ரஷ்யாவுக்கு உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் ரஷ்யா தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய வளங்களால் கொளிக்கப்பட்ட ஒரு நாடு. அப்பேற்பட்ட நாட்டுக்கு இதெல்லாம் ஒரு கடுகளவு தாங்க. அவங்க ஈஸியாக இதிலேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. அதுக்குன்னு உக்ரைன் சும்மா விடுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ திருப்பி ரஷ்யாவோட அட்டாக் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இது ஒரு சின்ன ஷார்ட் அப்டேட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.